and tell somebody Jesus mission movement. போய் சொல்லுங்கள் இயேசுவை அர்ப்பணி இயக்கம். யார் நமது காரியமாய் போவான் அறுப்பு மிகுதி. என் இந்தியா என் தேவாதி தேவனுக்கே என்ற தாகத் தேடலுடன் தேடி அலைவோரின் எழுச்சிச் சங்கமமே போய் சொல்லுங்கள் அருட்பணி இயக்கமாகும். Go and tell somebody. அலுவலக முகவரி Go and tell somebody missionary movement. Plot number 81 Bharati Nagar 5 KTC Nagar North Tirunelveli 627011. Cell 9941 24213. பாலனை கண்ட
அதிசயராகம் ஆர்ப்பரிப்போடே தூதரின் கூட்டம் அவர் பாட்டினிலே ஒரு அதிசயம் அது தெரிந்திடுதே புது ரகசியம் உலகில் வந்தார் மேசியா, 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 மேசியா. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே கோ அண்ட் டெல் சம்படி ஜீசஸ் என்ற மிஷனரி ஸ்தாபனத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். லெந்து காலங்கள் நிறைவு பெறும்பொழுது பெரிய வெள்ளிக்கிழமை நாளிலே ஆண்டவர் சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தி உங்களுடைய என்னுடைய பாவங்களை மன்னித்தார் என்று பார்க்கிறோம். மரித்த இயேசு மூன்றாம் நாளிலே உயிரோடு எழும்பினார் என்பதையும் வாசிக்கிறோம். இதை கிறிஸ்தவர்களாய் நம்புகிறோம். உலகம் முழுவதும் இந்த காரியங்கள் நம்பப்படுகிறது. குறிப்பாய் பெரிய வெள்ளிக்கிழமை நாளை அனைவரும் ஒத்துக்கொள்கிறார்கள். ஆண்டவர் சிலுவையிலே அறையப்பட்டார், இரத்தம் சிந்தினார், உயிரை கொடுத்தார். இது உலகத்தின் அனைத்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு உண்மை. ஆனால் அவர் உயிரோடு எழும்பிவிட்டார் என்பதை இன்று அநேகர் ஒத்துக்கொள்வதில்லை. ஒருவேளை இயேசுவை அறியாத ஒரு மிகப்பெரிய கூட்டம் அதை ஒத்துக்கொள்ளவில்லை என்பது ஒரு பெரிய காரியமும் அல்ல, ஆச்சரியமான காரியமும் அல்ல. ஆனால் வேதத்திலே ஆண்டவர் தம்முடைய சீஷர்களோடு ஊழியம் செய்த 3.5 ஆண்டுகால ஊழியத்தின் பாதையிலே பல முறை தாம் பாடுபடவும் சிலுவையிலே அறையப்படவும் மரிக்கவும் இருப்பதை பல முறை தம் சீஷர்களுக்கு சொன்னார். மரிப்பதோடு மாத்திரமல்ல, 3ஆம் நாளிலே நான் உயிரோடு எழும்புவேன் என்பதையும் ஒரு முறை இருமுறை அல்ல, பல முறை சீஷர்களுக்கு அவர் தெளிவாய் முகமுகமாய் பேசியிருந்தார். ஆனால் நடந்தது என்ன? ஆண்டவர் சிலுவையிலே மரித்தார், அவருடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டது. மறுநாளிலே கல்லறையின் இடத்திற்கு பெண்கள் வந்தார்கள். அந்த நாட்களின் பாரம்பரியத்தின்படி சுகந்த வர்க்கம் இடுவதற்காக. அங்கே சென்றால் கல்லறையின் கல் புரட்டப்பட்டிருந்தது. ஆண்டவர் அங்கே இல்லை. யாரை தேடுகிறீர்கள்? உயிரோடு எழுந்தவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன என்று ஆண்டவரே அவரிடம் பேசினார். ஒருவேளை அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அந்த பெண்கள் அவரிடம் ஒரு சில காரியங்களை பேசினார்கள். இப்பொழுது ஆண்டவர் உயிரோடு எழும்பி விட்டார் என்பது அந்த பெண்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அவர்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம். அதை சீஷர்களுக்கு அறிவிப்பதற்காக அவர்கள் ஓடினார்கள். சீஷர்களுக்கு அதை அறிவித்த பொழுது அவர்கள் இந்த பெண்களுடைய பேச்சை நம்பவில்லை. இந்த பெண்களுடைய பேச்சு அவர்களுக்கு வீண் பேச்சாய் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாருக்கு? ஆண்டவரோடு 3.5 ஆண்டுகள் ஒன்றாக இருந்தவர்கள், ஒன்றாக உண்டவர்கள், ஒன்றாக படுத்து உறங்கியவர்கள், ஊழியத்தின் பாதையிலே அவரோடு சென்று அவருடைய அற்புதங்களை, அதே அடையாளங்களை கண்களால் கண்டவர்கள், அவர் தாம் மரித்து உயிரோடு எழும்புவேன் என்று சொன்னதை நேருக்கு நேர் காதார கேட்டவர்கள். சீஷருடைய நிலையே இப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் உயிரோடு எழும்பி விட்டார் என்பதை தனி நபராய் நான் எப்படி நம்புகிறேன்? எந்த அளவுக்கு நம்புகிறேன்? ஒருவேளை நம்முடைய நம்பிக்கை உலக பிரகாரமாக, வெளிப்புறமாக நம்பிக்கை தான். அவர் உயிரோடு எழும்பி விட்டார் என்று அனைவரும் நம்புகிறோம் என்பது உண்மை. ஆனால் உள்ளத்தின் ஆழத்திலே அவர் உயிரோடு எழும்பி இருந்தால் நான் எப்படி இருந்திருக்க வேண்டும்? அதை நம்பும் நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்திருக்க வேண்டும்? இதுவரை செய்தது என்ன? இனி செய்ய போவது என்ன?
இதுவரை நடந்தது என்ன, இனி நடக்கப் போவது என்ன? இதை யோசித்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றிராவிட்டால், நம் வாழ்க்கையிலே மாற்றங்களை நாம் கொண்டு வராதிருந்தால், ஆண்டவர் உயிரோடு எழும்பி விட்டார் என்று என் வாய்தான் சொல்லிற்று, உள்ளம் அதை நம்பவில்லை. இயேசு உயிரோடு எழுந்தார். ஒரு உயிர்த்தெழுந்த பண்டிகை, ஈஸ்டர் நாள். மகிழ்ச்சியாய் புத்தாடை உடுத்தி கோலாகலமாய் அதிகாலை அனைவரும் ஆலயம் நிரம்பி வழிய ஆராதனையிலே கலந்து கொள்கிறோம், நல்லது. ஆனால் இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை நாளிலே சாம்பல் புதன்கிழமை அன்று இருந்த நான் அப்படியே எந்த விதமான மாறுதலுமின்றி மாற்றமுமின்றி ஈஸ்டர் பண்டிகையிலே நான் கலந்து கொண்டால், இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை நான் சடங்காச்சாரமாக செய்கிறேனே தவிர என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒத்துக்கொள்ளவில்லை, நம்பவில்லை. ஒருவேளை இந்த வார்த்தை சற்று கடினமாக இருக்கலாம். நம்பவில்லை, ஒத்துக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை எப்படி சொல்ல முடியும்? கிறிஸ்தவர்களாக நாங்கள் இயேசு உயிர்த்தெழுந்ததை முழுமையாய் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் என்று அனைவருடைய வாய்களும் சொல்லும். உள்ளத்தின் ஆழத்திலே இந்த காலங்களிலே நாம் நடந்து கொண்ட விதம், நாம் என்ன செய்தோம், என்ன செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம், எதிலே தவறி இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்கும் பொழுது இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை நான் நிச்சயமாக உள்ளத்தின் ஆழத்திலே ஒத்துக்கொள்ளவில்லை என்றுதான் பொருள். ஏன் ஆண்டவர் சிலுவையிலே மரித்தது எதற்காக? கலாத்தியர் 2:20 சொல்லுகிறது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இதை பவுல் ஆணித்தரமாய் சொல்கிறார். அதோடு மாத்திரமல்ல, கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைய கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார். கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைய கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது மிகப்பெரிய கேள்வி, நீங்களும் நானும் கிறிஸ்தவனா அல்லது கிறிஸ்துவை உடையவனா? கிறிஸ்தவளா அல்லது கிறிஸ்துவை உடையவளா? கிறிஸ்துவை உடையவனாயிருந்தால் மட்டும்தான் என்னுடைய ஆசை இச்சைகளை நான் சிலுவையிலே அறைய கொடுத்திருப்பேன். அப்பொழுது மட்டும்தான் கிறிஸ்துவுடனே கூட நான் மரித்திருப்பேன். இல்லாவிட்டால் நான் உயிரோடு தான் இருப்பேன் எப்பொழுதும். அதே பழைய வாழ்க்கை, அதே மனிதன், மாற்றமில்லாத ஒரு மனிதன். எப்பொழுது என் ஆசை இச்சைகளை நான் சிலுவையிலே அறைய கொடுக்காவிட்டால், அப்பொழுது இந்த வசனத்தை சொல்லும் உரிமையை நான் இழந்து விடுகிறேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். அந்த அனுபவம் இருந்தால், என் ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைய நான் கொடுத்திருந்தால், என் இயேசுவோடு கூட என்னையும் சிலுவையிலே அறைந்திருப்பார்கள். நான் மரித்திருப்பேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கேன். இன்னைக்கு ஜீவனோடு இருக்கேன், உயிரோடு இருக்கிறேன். ஏன்? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் செத்துட்டேன். மரித்த என் இயேசு 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்பி எனக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மரித்த என் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு நான் சாட்சி, நடமாடும் சாட்சி, உயிருள்ள சாட்சி. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, நான் இந்த சரீரத்திலே வாழ்வதோ, மரித்த பின்பாக மீண்டுமாக நான் வாழ்ந்து கொண்டிருப்பதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அவர் ஏன் சிலுவையிலே மரித்தார்? பிதா தம்முடைய ஒரே குமாரனாகிய தேவகுமாரனை
மனுஷகுமாரனாய் இந்த உலகிலே அனுப்பியது எனக்காக. அவர் என்னில் அன்பு கூர்ந்த ஒரே காரணத்தினால் சிலுவையிலே எனக்காக அவர் மரித்தார். மரித்த என் இயேசு 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்பி எனக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதுவே இன்று தேவையான ஒரு அருமையான விசுவாசம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இதை இன்னும் தெளிவாய் தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு நம்மை தமது சொந்த ஜனமாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் சிலுவையிலே மரித்தது எதற்காக? அவர் நம்மை அல்ல, என்னை, அவர் என்னை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு, பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் இவற்றிலிருந்து என்னை மன்னித்து அவர் என்னை மீட்டுக்கொண்டு தமது சொந்த ஜனமாய், மகனாய், மகளாய் மாற்றுவதற்காக நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவராகும்படி என்னை சுத்திகரித்தார். எதற்காக? நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் என்னை சுத்திகரித்தார். 3 நோக்கத்திற்காகத்தான் ஆண்டவர் சிலுவையிலே மரித்தார். அதை நான் முழுமையாய் விசுவாசித்தால் மட்டுமே அவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசிக்கிறேன். என்னை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு என்னை சமது சொந்த ஜனமாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் சுத்திகரிக்கும்படி எனக்காக தம்மை தாமே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் இருந்து தொடர்ந்து அவர் பட்ட பாடுகள், அனுபவித்த வேதனைகள், சித்திரவதைகள், நிந்தைகள், அவமானங்கள், இதன் மத்தியிலே எல்லாவற்றையும் அவர் தாங்கிக் கொண்டார், சகித்து கொண்டார். ஆனால் இந்த சர்வ உலகத்தின் பாவத்தை அவர் தம் தலைமேல் சுமந்த பொழுது, முதலாவதாக நம்முடைய கரங்கள் செய்த பாவங்களுக்காக அவருடைய கரங்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது. நம் கால்கள் சென்ற தவறான பாதைக்காக அவருடைய கால்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது. நம்முடைய சிந்தை எண்ணத்திலே கொண்ட பாவம் காரணமாய் அவர் சிரசிலே முன்முடி சூட்டப்பட்டது. இவையெல்லாம் நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள் செய்த காரியங்களுக்காக அவற்றை அவர் தம்முடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டு நம்மை மன்னித்தார். நம்முடைய சரீர அவயவங்களை அவர் மன்னித்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது, ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நான் விரும்பும் நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். அப்படியானால் அது நான் அல்ல, எனக்குள்ளாக இருக்கும் பாவமே அப்படி செய்கிறது. கை தப்பு பண்ணுச்சு, கால் தவறான பாதையிலே நடந்தது, கண் தவறாக பார்த்தது, இதற்கு அவயவங்கள் காரணம் அல்ல, நான் காரணமே அல்ல, என் சரீரம் காரணம் அல்ல, எனக்குள்ளாக இருக்கும் பாவமே காரணம். தவறு செய்த அவயவங்களுக்கான தண்டனையை ஆண்டவர் தம்முடைய அவயவங்களிலே ஏற்றுக்கொண்டார். கைகளிலே, கால்களிலே, சிரசிலே. அதை செய்ய சொன்ன பாவத்தை ஆண்டவர் தம் சிரசிலே ஏற்றுக்கொண்டார். சர்வ உலகத்தின் பாவத்தையும் அவர் தம்மேல் ஏற்றுக்கொண்ட பொழுது, உங்கள் அக்கிரமங்களே, உங்கள் பாவங்களே எனக்கும் உங்களுக்கும் நடுவாய் சுவராய் நிற்கிறது என்ற வேத வசனம் கிறிஸ்தவர்களுக்கும் அல்லது பொது ஜனத்துக்கும் மாத்திரமல்ல, தம்முடைய ஒரே குமாரனுக்கும் அது பொருந்தும்.
அவர் தேவனுடைய குமாரன் என்பதினால் அவருக்கு எக்ஸம்ஷன் கிடையாது, விதிவிலக்கு கிடையாது. நம் அனைவருக்கும் உள்ள சட்ட திட்டங்கள் அவருக்கும் உண்டு. அவரும் அதன்படிதான் நடந்தாக வேண்டும். அதன்படி நம்முடைய பாவங்கள் நமக்கும் ஆண்டவருக்கும் நடுவே சுவராய் நின்று நம்முடைய வேண்டுதல்கள் கேட்கப்படாமல் அநேக சந்தர்ப்பங்களிலே ஏமாற்றத்தையும் தோல்வியையும் தழுவுகிறோமே, அதே சட்டம் இப்பொழுது தேவகுமாரனாய் இருந்தும் மனுஷகுமாரனாய் தம்மை இந்த உலகிலே வந்து மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தின அந்த இயேசுவுக்கும் இந்த சட்டம் பொருந்தும். எனவேதான் சர்வ உலகத்தின் பாவத்தையும் தன் தலைமையில் அவர் சுமந்த பொழுது பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. அப்பொழுதுதான் சொன்னார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அதுவரை பிதாவின் முகத்தை பார்த்தவராய் எல்லா காரியங்களையும் ஏற்றுக்கொண்டார் தன் சரீரத்திலே. இப்பொழுது பிதாவின் முகம் மறைக்கப்பட்ட பொழுது அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எப்பொழுது? உங்களுடைய என்னுடைய பாவங்களை அவர் தம்மீது சுமந்த பொழுது. அவர் சுமந்து விட்டார், இனி உங்களுக்கு பாவம் இல்லை. இனி நன்மை செய்யும் எண்ணம் என்னிடம் இருக்கிறது, ஆனால் நன்மை செய்வதோ என்னிடம் இல்லை. ஏனென்றால் நான் அல்ல, எனக்குள் இருக்கும் பாவமே அப்படி செய்கிறது என்று சொல்லும் உரிமை நமக்கு கிடையாது. நமக்குள் இருக்கும் பாவத்தை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். நம்மை மீட்டு கொண்டார். இரத்தத்தை சிந்தி உயிரை விலைக்கிரயமாய் கொடுத்து. அதுதான் வசனம் சொல்லுகிறது. அவர் என்னில் அன்பு கூர்ந்த ஒரே ஒரு காரணத்தினால் தம்மை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அதை எந்த அளவுக்கு நம்புகிறோம், எந்த அளவுக்கு நம்பவில்லை என்பதை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் நாம் வெளிப்படுத்துகிறோம். மீண்டும் பாவம் செய்கிறோம், மீண்டும் தவறு செய்கிறோம். ஆண்டவர் ஒரே ஒரு தரம் தான் தம்மை பலியாக ஒப்பு கொடுக்க முடியும். ஒவ்வொரு முறை நீங்கள் பாவம் செய்யும் பொழுதும் ஆண்டவர் தம்மை பலியாக ஒப்பு கொடுக்க முடியாது. ஒரே தரம் அவர் ஒப்பு கொடுத்து விட்டார். நம் பாவங்களை மன்னித்து விட்டார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நம் பாவங்களை அவர் மன்னித்து விட்டார். அதை உணர்ந்தவர்களாய் இனி பாவம் செய்யாமல் இருப்பது நம்முடைய கடமை. ஒருவேளை உலகத்தின் நெருக்கத்தின் மத்தியிலே பாவம் செய்கிறோம், ஆனால் அந்த பாவத்திற்காக மன்னிப்பு கேட்க அழைக்கப்படுகிறோம். மீண்டும் மீண்டும் அதை செய்யாத வண்ணம் நம்மை காத்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். என்று ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மளை மன்னித்தாரோ, அன்றில் இருந்து நம்மோடு வாசம் பண்ணுகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன வார்த்தை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பொருந்தும். நாம் எத்தனை தூரம் தவறு செய்தாலும் அப்பொழுதும் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. பாவங்களை அறிக்கை செய்து மன்னிப்பு பெற்றால் அதனுடைய ஆசீர்வாதம் எத்தனை பெரிது என்பதை மிக எளிய வேதத்தின் சம்பவம் மூலமாய் சொல்ல முடியும். கெட்ட குமாரன் தகப்பனிடம் தன் சொத்தை பிரித்து கொண்டு போய்விட்டான் என்று ஒரே வரியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் என்னெல்லாம் நடந்திருக்கும்? அப்பாட்ட எப்படிலாம் சண்டை போட்டிருப்பான். ஒரு துன்மார்க்கமாக ஜீவிக்கும் ஒரு மகன் தன்னுடைய சொத்தை பிரிப்பதற்காக தகப்பன்ட்ட என்னெல்லாம் பேசியிருப்பான், எப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி இருப்பான், தகப்பனை எப்படியெல்லாம் புண்படுத்தி இருப்பான், வேதனைப்படுத்தி இருப்பான். எல்லாத்தையும் பிரித்து கொண்டு தூர தேசத்திற்கு போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் இஷ்டம் போல வாழ்க்கை வாழ்ந்து ஒரு நாளிலே எல்லாவற்றையும் இழந்து நின்றான். கெட்ட குமாரனுடைய வாழ்க்கையின் கடைசி பகுதி. அதற்கு கீழாக போக இடம் கிடையாது. ஒரு குடியானவனோடு ஒட்டி கொண்டான் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அந்த குடியானவன் தன் வயலிலே பன்றிகளை மேய்க்கும் வேலையை இவனுக்கு கொடுத்தான். யாருக்கு? ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனுடைய பிள்ளைக்கு. பசிக்கிறது, பன்றிகள் தின்னும் தவிட்டை எடுத்து தின்ன ஆசையாயிருந்தான். அதை ஒருத்தன் அவனுக்கு கொடுக்கல. அப்பொழுதுதான் அவனுக்கு புத்தி தெரிந்தது. அப்பொழுதுதான் அவன் திருந்தினான். யோசித்து பார்த்தான், எங்க அப்பாவை நான் என்ன பாடுபடுத்துறேன்,
அப்போ எங்கள் அப்பா சொன்னார, வேண்டாண்டா போகாத, சொத்து பிரிச்சுட்டு போகாதன்னு சொன்னார். கேட்கலனா, இப்பொழுதும் கால தாமதமாகி விடவில்லை, ஒன்று செய்வேன். தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக பாவம் செய்தேன். உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய வேலைக்காரர் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்வேன் என்று சொல்லி எழும்பி ஓடினான். கதறி கதறி அழுதிருப்பான். அப்பாவிடம் சென்று விட்டான். என்று தன் மகன் தன்னை விட்டு பிரிந்து போனானோ அந்த நிமிடத்தில் இருந்து இந்த நிமிடம் வரை தன் மகனுடைய நினைவாகவே தகப்பன் இருந்தார். எப்படிப்பட்ட மகன் நினைவு? தன்னை சண்டை போட்டு, தன்னை கேவலமா பேசி, தன்னை புண்படுத்தி, தன்னை வேதனைப்படுத்தி, தன்னை கண்ணீர் விட வைத்த ஒரு மகனை தன் வாழ்நாளெல்லாம் நினைத்து கொண்டே இருந்தார். மகன் சொன்னது போல தகப்பனிடம் வந்து, தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரன் அல்ல, அதோடு நிறுத்தி விடுவான். உம்முடைய வேலைக்காரர் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்ல மாட்டான். ஏன்? இதுவரை உள்ளது என்னுடைய பங்கு, நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. இனிமே நான் உம்முடைய பிள்ளை இல்லை, மன்னிச்சிருங்க, உம்முடைய பிள்ளை இல்லைனா. ஆனால் உம்முடைய வேலைக்காரர் ஒருவராக வைத்துக் கொள்ளும் என்று சொல்வதற்கு எனக்கு தகுதி கிடையாது. அது உங்க இஷ்டம் ஐயா, அப்பா உங்க இஷ்டம், நீங்க என்ன எப்படி வேணாலும் வச்சுக்கிடுங்க. எனவே தான் பிரியமானவர்களே, தகப்பன் தன் மகனை அந்த அரண்மனையின் ராஜகுமாரனாய் மாற்றினார். யாரை? தன்னை விட்டு வெகு தூரம் போனவனை, எல்லா அக்கிரமங்களையும் செய்தவனை, தனக்கு விரோதமாய் நின்றவனை மன்னித்து உயர். ஒரு நாளிலே இந்த வசனத்தின்படி அது வெளியே வரும். வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளியே வராத மறைபொருளும் இல்லை. எதையும் மறைக்க முடியாத ஒரு நாள் வரும். அந்த நாளிலே வெட்கி தலைகுனிந்து கூசி கேவலப்பட்டு நிற்போம். நாம் மாத்திரமல்ல, தண்டனை நம்முடைய பிள்ளைகளுக்கும் உண்டு. அந்த நாள் பயங்கரமான நாளாக இருக்கும். அதற்கு முன்பாக மனம் வருந்தவும் திருந்தவும் நாம் அழைக்கப்படுகிறோம். கெட்ட குமாரனை போல மனம் தெரிந்துவிட்டால், மன்னிப்பு கேட்டுவிட்டால் மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆகானை போல மறைத்தால் மிகப்பெரிய அழிவு. அழிவு நமக்கு மாத்திரமல்ல, நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் மறந்து போக வேண்டாம், மறந்து போக வேண்டாம். எனவே ஆண்டவர் சிலுவையிலே எனக்காக உயிரை கொடுத்தார், இரத்தத்தை சிந்தினார், என் பாவங்களை மன்னித்தார். மீண்டும் மீண்டும் நான் பாவம் செய்கிறேன். ஒரு உயிர்த்தெழுந்த பண்டிகையை சந்தோஷமாக கொண்டாடுகிறேன். அவர் மன்னித்த பாவத்தை மீண்டும் செய்து, மீண்டும் மீண்டும் அவர் மன்னித்தாலும் மீண்டும் மீண்டும் தவறு செய்து. எனவே உயிர்த்தெழுந்த பண்டிகையை நான் ஆசரிக்க வேண்டுமானால் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இந்த வசனத்தின்படி அறிக்கை செய்வோம், விட்டு விடுவோம். ஒரு உயிர்த்தெழுந்த பண்டிகையை ஆசரிக்க நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவை உம்மை துதிக்கிறோம். உம்முடைய உயிர்த்தெழுந்த பண்டிகையை ஆசரிக்க நீர் எங்களை தகுதிப்படுத்த வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.